இந்த முடிவுகள் வாக்காளர்களின் வாக்களிப்பு என்பது வந்து எதை உணர்த்துவதாக நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த ஆட்சி தொடரணும்னு நினைச்சாங்களா, இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சி வரணும்னு நினைச்சாங்களா? இது என்ன அடிப்படையில் இந்த வாக்களிப்பு இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு திரிசங்கு சூழ்நிலையில் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு 240க்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த தடவை கடந்த முறை 303 என்ற போது அவர்களுடைய வெற்றி கொண்டாட்டங்கள் தொடங்கின. இப்பொழுது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியால் அங்கு ஆட்சியை அமைக்க முடியாது என்றும், நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியுடன் கூட்டணி வைத்து, பாரதிய ஜனதா கூட்டணி வைத்து, பின்னர் இந்தியா கூட்டணியே தொடங்குவதாக பாட்னாவில் பொதுக்கூட்டம் நடத்திவிட்டு அடுத்த ஒரு மாதத்தில் அவர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் சென்றார். இந்த சூழ்நிலையில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு வைக்கும் நிபந்தனைகள் என்னவாக இருக்கும்? சந்திரபாபு நாயுடை பொறுத்தவரையும் 4% முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும் என்று இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அறிவிக்கிறார். பாஜக நாங்கள் அதை ரத்து செய்வோம் என்று அறிவித்தார்கள். இப்போது தெலுங்கு தேசம் அங்கு ஆட்சி பொறுப்பை கைப்பற்றிவிட்டது. இந்த சூழ்நிலையில் என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன நெருக்கடிகள் இப்போது பாஜகவுக்கு ஏற்படும்? இந்த தீர்ப்பு என்ன அடிப்படையில் மக்கள் அளித்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க சார்? முதலில் சத்தியம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வட இந்திய ஊடகங்களெல்லாம் ஊடக அறத்தை மீறி ஜனநாயகத்தை நாசப்படுத்தும் வகையில் எக்ஸிட் போல் என்ற பெயரில் உண்மைக்கு மாறான கருத்து கணிப்புகளை வெளிப்படுத்தி மக்களை கொடுப்பிருந்த ஒரு சூழலில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சத்தியம் தொலைக்காட்சி, பெயரிலே சத்தியம் இருப்பது போல இந்த தொலைக்காட்சி மட்டும்தான் இந்தியா கூட்டணி 225 முதல் 285 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புள்ளது என்ற சரியான கருத்து கணிப்பை தெரிவித்தது. இப்போதைய தேர்தல் முடிவுகளும் கூட அதை சார்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. உண்மையை உண்மையாக சொன்னதன் மூலமாக, சத்தியத்தை சத்தியமாக சொன்னதன் மூலமாக சத்தியம் தொலைக்காட்சி தமிழர்களுடைய பெருமையை இந்த நாட்டுக்கு உணர்த்தியிருக்கிறது. அதற்காக மீண்டும் எங்களுடைய பாராட்டுகள். நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை, பிரதமர் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தோம். நாங்கள் பாஜகவை மட்டும் எதிர்த்து போரிடவில்லை, சிபிஐ, அமலாக்கத்துறை இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி இருக்கிறோம் என்று சொன்னார். உண்மைதான். அதே போன்று தேர்தல் களமாட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் மிக முக்கியம். அதானி, அம்பானி போன்ற பெரும் பெரும் முதலாளிகளெல்லாம் பகிரங்கமாக நாங்கள் பாஜகவினர் தான் என்று சொல்லவில்லையே தவிர மற்றபடி பாஜகவுடைய ஆட்சி அமைவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் துணை நிற்கவில்லை. வங்கி கணக்கு கூட இந்த நேரத்தில் வங்கி கணக்கு முடக்கினாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டு அருமையான வியூகங்களின் மூலமாக, விட்டு கொடுத்தலின் மூலமாக, இதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னடக்கத்தோடு இந்த தேர்தலை சந்தித்து 328 தான் போட்டுட்டாங்க. ஆமா பெரிய அளவில் விட்டு கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்தியாவிலே உருவாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தங்களே தியாகம் செய்து ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்த முடிவை நோக்கி மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார் என்பதை இந்த முடிவுகள் காட்டுகிறது. குறிப்பாக தனி மெஜாரிட்டி ஒருத்தருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கும் கொடுக்கல, பிஜேபிக்கும் கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல, கூட்டணி நீங்க புரிந்து கொள்ளணும். அதாவது மதியானம் 3 மணிலிருந்து இப்ப மணி 6:20 ஒரே வகையிலேயே அந்த முள் நின்றுகிட்டு இருக்கு பாருங்க. பிஜேபி 290, 92, இந்தியா கூட்டணி வந்து 230, 35 இந்த ரேஞ்சில் நிக்குது. ஏன் முடிவுகள் வந்து தாமதிக்கப்படுது? ஏதோ நடக்குங்கிற சந்தேகம் வந்துருச்சு நமக்கு. நான் கேட்கிறேன், நீங்க அடுத்த சுற்று என்னவே இல்லையா? என்னவே இல்லைன்னா என்னங்கிறத சொல்லுங்க. எதுக்கு தாமதிக்கிறீங்க இந்த முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு? இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருப்பதா நாம் சந்தேகப்படுறோம். காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில். அதனால இப்ப வந்து என்ன தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சி மரண பீதியில் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நம்முடைய மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க பாருங்க, பாஜகவுடைய முதுகெலும்பை மேற்கு வங்கத்தில் உடைத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க மக்கள் உடைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் தாயாய் பிள்ளையா ஒற்றுமையா வாழ்ந்து வந்த அந்த மண்ணில் அயோத்தியில ராமர் கோயிலை மையமாக வச்சு ரத்த ஆறுகளை ரத யாத்திரைங்கிற பேர்ல ஓட வச்சு கலவரம் பண்ணி அந்த மசூதியை இடிச்சு ஒரு உண்மைக்கு மாறான தீர்ப்புகளை வர வச்சு நாட்டையே ரணகலப்படுத்தினாங்க. அந்த அயோத்தியில ஃபைசாபாத் தொகுதியில பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் பக்தர்கள் தான், மதவெறியர்கள் இல்லைங்கிறத காட்டிட்டாங்க. ராமரின் பெயரால் அரசியலை பண்ணி மக்களை இனிமே பிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து வாரணாசியில வந்து நிலைமை மோசங்கம் தான், கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்ணீங்க. முதல் 5 சுற்றுல அவமானமான பின்னடைவை சந்திச்சீங்க. போன தேர்தலில் இதே வாரணாசி தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல
வெற்றி 4,79,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 5 லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வெறும் இந்த தடவை வெறும் 1,52,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. தப்பிக்க முடிஞ்சு ஜெயிச்சு வந்திருக்காரு. மார்னிங் ஒரு 3 சுற்று ட்ரெயிலிங்ல இருந்தது. ஆமா ஆமா. எதுக்காக சொன்னோம்னா ராமரின் பேரா அவங்க அரசியல் நடத்துனாங்க. ஆனா ராமர் என்ன சொல்லிட்டாரு, இந்த நாட்டு மக்கள் வந்து ஒத்துமையா இருக்கணும் விரும்பி இருக்கிறார் போல. அதனாலதான் அவர் மிகவும் முன்னிறுத்திய ராமரை அவர்களை கைவிட்டிருக்கிறார் என்று இந்த நாடு முழுக்க நீங்க வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த தீர்ப்பை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக ஜனநாயக விரோத நடவடிக்கையில் ஈடுபடாமல், தேர்தல் ஆணையத்தை முடக்கி அல்லது தில்லுமுள்ளுகளை செய்யாமல் தோல்வியை ஒத்துக்கொண்டு அவர்கள் பதவி விலகுவதுதான் அவர்களுக்கு நல்லது. இந்த தேர்தலில்